ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் சிம்பிள் சென்டென்ஸ் டு காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் அடுத்தது பார்க்கலாம். யூ ஆர் சீயிங் காம்பவுண்ட் சென்டென்ஸ். த ஓல்டு மேன் பீயிங் வீக் குட் நாட் வாக் ப்ராப்பர்லி. இப்போ வாட் இஸ் கிவன் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சிம்பிள் சென்டென்ஸை you are changing into compound sentence. இப்போ இதில் the old man being walkன்னு இருக்குல்ல, இது ஐஎன்ஜி ஃபார்ம். ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் தான் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு மெயின் கிளாஸாக நம்ம கொண்டு வரணும். காம்பவுண்ட் சென்டென்ஸில் ரெண்டு மெயின் கிளாஸ், அதாவது ரெண்டு ஃபுல் சென்டென்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஒரு வித் மீனிங்கோட ரெண்டு செப்பரேட் சென்டென்ஸ் இருக்கும். அந்த ரெண்டுக்கு நடுவில் கோஆர்டினேட்டு கன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்குரிய ரூல்ஸு. ஸோ த ஓல்டு மேன் வாஸ் வீக், the old man was weak. இந்த வாஸ் எப்படி போட்டோம் அப்படின்னா பீயிங்னா அந்த பி வெர்ப் இல்லையா, பி வெர்ப் இது ஈஸ் வாஸ் ஆர் வேர். ஸோ இதுக்கு நம்ம இப்போ எல்லாருமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. கூட்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் ஈஸ் யூ ஆர் யூஸிங் வாஸ். ஸோ த ஓல்டு மேன் வாஸ் வீக். இந்த இடத்துல கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் என்ன வரும் அப்படின்னா தேர்ஃபோர், அண்டும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ஃபோர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஸோ தேர்ஃபோர் he could not walk properly. இப்போ அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாரு. the old man was weak, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ். எம்சினா மெயின் கிளாஸ், அதாவது ஒரு ஃபுல் சென்டென்ஸ் நமக்கு இருக்குது. வித் கம்ப்ளீட் மீனிங் we have one full sentence. அதே மாதிரி he could not walk properly, இதுவும் ஒரு மெயின் கிளாஸு. இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த he வந்து வரணும். the old man was weak therefore could not walk அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த he இந்த ப்ரோனவுன் he வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸில் சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றிருக்கோம். இது நடுவில் வரக்கூடியது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், இது ஒரு ஃபுல் சென்டென்ஸு, ரெண்டே கம்பைன் பண்ணக்கூடியது இந்த கன்ஜெக்ஷன் வந்து வரணும். ஸோ இது ரூல்ஸ் வந்து கரெக்டாக பொறுத்தது. she must work hard to be successful in the examination. இதுக்கு வாட் இஸ் கிவன் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் வந்து நமக்கு வேணும். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா she must work hard, அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். she must work, otherwise she will not be successful. ஹார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில், இது வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடியது. she will not be successful, she is not successful எழுதக்கூடாது. she will not be successful in the examination. ஸோ இப்போ நீ செக் பண்ணிப்பார். she must work hard, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ்னால் ஒரு ஃபுல் சென்டென்ஸு வித் கம்ப்ளீட் மீனிங். அடுத்தது வந்து இந்த ப்ரோனவுன் கண்டிப்பாக பிகின் வந்திருக்கணும். ஸோ she will not be successful in the examination. அப்புறம் அந்த அதர்வைஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அடுத்து வரக்கூடியது our teacher is popular among students for his diligence. இது வந்து விடாமுயற்சி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப எஃபர்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணோம்னா we get a compound sentence. ஸோ இங்கே our teacher is popular among students for his diligence. இந்த ஃபார் அப்படிங்கிறது சிம்பிள் சென்டென்ஸில் வரக்கூடியது. இதை வந்து நம்ம எடுத்துடணும். இங்கே என்ன எழுதலாம், அவர் டீச்சர் ஈஸ் டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத
டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்பை கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணோம்னா சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் டீச்சர் இஸ் டெலிஜென்ட். அதுக்கப்புறம் அண்டு ஸோ ஆர் அண்டு யூ கேன் ரைட் அண்டு அல்லது தேர்ஃபோர் இப்படி எழுதலாம். ஸோ தட் மீனிங் வந்து கரெக்டாக இருக்கும். தேர்ஃபோர் எகெயின் என்ன வரணும், நமக்கு அந்த ப்ரோனவுன் வந்து வரணும். ஸோ ஹீ ஆர் ஷீ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அண்ட் தேர்ஃபோர் ஹீ இஸ் பாப்புலர் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ செக் பண்ணிப்பார். அவர் டீச்சர் இஸ் டெலிஜென்ட். இது வந்து ஒரு ஃபுல் மெயின் கிளாஸ். அடுத்தது அண்ட் ஸோ தேர்ஃபோர் இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஹீ இஸ் இந்த ப்ரோனவுன் ஹீ வந்து கண்டிப்பாக வரணும். ஹீ இஸ் பாப்புலர் அமங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஓகே. பட் ஃபார் ஹிஸ் ஃபால்ஸ் ஹீ வுட் ஹாவ் ப்ராக்ரஸ்டு இம்மென்ஸ்லி. பட் ஃபார் ஹிஸ் இந்த இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வந்து ஃபால்ட்டுன்னு என்ன ஒரு தவறான விஷயத்தில் இருக்கிறதுனால அப்படி இல்லாமல் இருந்தால் அவனுடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப இம்மென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஒரு வேகமான ப்ராக்ரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபாரும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹிஸ்ஸுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னென்னு பார்த்தணும், ஹீ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஹீ ஹேஸ் ஃபால்ட். அவனுக்கு ரொம்ப ஃபால்ட் அவங்ககிட்ட இருக்குது, அதை அவன் தவிர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஹேஸ் ஃபால்ட். அதர்வைஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் என்னாகும், ஹீ would have progressed immensely. He has fault. இது ஒரு மெயின் கிளாஸ். He has fault. அவங்ககிட்ட ஃபால்ட் இருக்குது. அதே மாதிரி he would have progressed immensely. இது ஒரு மெயின் கிளாஸ். நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ஸோ he has fault. அவங்ககிட்ட ஃபால்ட் இருக்குது. அதர்வைஸ் அது இல்லாமல் இருந்தால் he would have progressed immensely. அடுத்தது visualizing the danger ahead, the traveler became cautious. அந்த ட்ராவலர் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையை பார்க்குறப்போ காசியஸ் ஆகிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஐஎன்ஜி ஃபார்மை எடுத்துடணும். ஐஎன்ஜி ஃபார்ம் எடுத்துகிட்டு ப்ரெசன்ட் டென்ஸோ அல்லது பாஸ்ட் டென்ஸோ சேர்த்தணும். இந்த இடத்துல பிகேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ இதையும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் கொண்டு வரணும். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன, த ட்ராவலர். ஸோ த ட்ராவலர் விசுவலைஸ்ட், இடி போட்டு எழுதணும். த ட்ராவலர் விசுவலைஸ்ட் வாட், த டேஞ்சர் அஹெட். The traveler visualized the danger ahead. அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்து இருக்கணும். இதில் என்ன இருக்கணும், அண்டு தேர்ஃபோர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே மீனிங் பொருத்தமாக தான் இருக்கும். அண்டு கண்டிப்பாக என்ன வரணும், அந்த ப்ரோனவுன் வந்து வரணும். அண்டு he became cautious. So the traveler visualized the danger ahead. இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ். அண்டுங்கிறது என்ன, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். he became cautious. he சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு ஃபுல் மீனிங் நமக்கு கிடைக்குது. இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபுல் மீனிங், இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃபுல் மீனிங் இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரக்கூடியது இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த மாதிரி இருந்தால் தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Then the next one, the student must accept his fault to escape his punishment. ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அவனுடைய ஃபால்ட், அவனுடைய தவறை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பனிஷ்மெண்ட்லேருந்து அவன் தப்பிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்தணும் அப்படின்னா, the student must accept his fault. The student
the student must accept his. அடுத்து பார்த்தீங்கன்னா the student must accept his fault to escape the punishment. இதில் வந்து the student must accept his fault, அவனுடைய ஃபால்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் he, கண்டிப்பாக அந்த ப்ரோனவுன் he வந்து வரணும். he will not be punished. punishment will not be, இது வந்து passive form. will not beங்கிறது passive form. punished be வரப்போ passive form. passive formனா passive voiceல வரக்கூடியது. punished, punishment அப்படிங்கிறது verb வந்து third form, punished அப்படின்னு சொல்லி மாறும். the student must accept his fault, இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னால் ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து மெயின் கிளாஸு. அதர்வைஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கண்டிஷன். தென் he will not be punished, இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸை கம்பைன் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டிங் கண்டிஷனோட வரக்கூடியதை காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Next one, the culprit ran away to escape his arrest. So what is given in simple sentence? The culprit ran away to, இந்த டூங்கிறது சிம்பிள் சென்டென்ஸில் வரக்கூடியது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ என்ன போட்டோம்னா மஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். the culprit, அந்த குற்றவாளி கண்டிப்பாக must ran away. the culprit must ran away. அதர்வைஸ் இல்லாவிட்டால் ப்ரோனவுன் என்ன எழுதணும்? ஹீன்னு எழுதணும். அப்புறம் அது ஃபியூச்சர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இங்கே வந்து ரேன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ நம்ம வில் வந்து வரக்கூடாது. என்ன வரணும்? வுட் அப்படின்னு சொல்லிடுச்சேன். ஸோ அதர்வைஸ் ஹீ வுட் பி அரெஸ்டட். இந்த பி வந்து பேசிவ் ஃபார்மில் வரக்கூடியது. அரெஸ்ட் பண்ணப்படுவான் பேசிவ் வாய்ஸில் வரக்கூடியது. அதர்வைஸ் he would be arrested. பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால would, அதர்வைஸ் will வந்து போடுவோம். போன இப்போ ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து அக்செப்ட் என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து will அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வில்லுக்கு பதிலாக would அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். டேக்கிங் ஆஃப் their clothes, the children jumped into the river. அவங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிவருக்குள்ளே குதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வருது இல்லையா? இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் வரக்கூடியது. இதை நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன எழுத இருக்கலாம்? த சில்ட்ரன் டேக்கிங் அப்படிங்கிறத டுக் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். ஏன்னா பாஸ்டன்ஸ் இங்கே வந்து ஜம்ப்டுங்கிறது பாஸ்டன்ஸாக இருக்குது. இங்கே பாஸ்டன்ஸாக இருக்கிறப்ப இங்கேயும் பாஸ்டன்ஸ் ஃபார்ம் தான் எழுதணும். த சில்ட்ரன் டுக் ஆஃப் their clothes, அப்புறம் கன்ஜெக்ஷன் போடணும். and they, ப்ரோனவுன் வந்து இங்கே they, ஏன்னா சில்ட்ரன்னா ப்ளூரல் வர்றப்போ they, and they jumped into the river. இப்போ ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்க. the children took off their clothes, they jumped into the river. இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் வந்து வருது. இந்த ப்ரோனவுன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் கம்ப்ளீட் மீனிங் அண்ட் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கண்டிஷன். இந்த ஈவெண்ட் ஆஃப் பீயிங் லேட் யூ வில் நாட் பி அலவுட் என்ட்ரி. லேட்டாக வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறத எடுத்துடணும். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் இருக்கக்கூடியது. நம்ம காம்பவுண்டாக மாற்றுறோம். அதே மாதிரி இந்த ஐஎன்ஜி ஃபார்மையும் எடுத்துடணும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? யூ மஸ்ட் நாட் பி லேட். யூ மஸ்ட் நாட் பி வருது இல்லையா? ஸோ யூ மஸ்ட் நாட் பி லேட், இருத்தல், லேட்டாக வரக்கூடாது. ஆர் யூ வில் நாட் பி, இதெல்லாம் திரும்ப அப்படி எழுதிடுங்க. ஆர் யூ வில் நாட் பி அலவுட் என்ட்ரி. ஆர் யூ வில் நாட் பி அலவுட் என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல யூ மஸ்ட் நாட் பி லேட்டுங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், யூ வில் நாட் பி அலவுடுங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது ஆருங்கிற கண்டிஷன். பீயிங் லேட் ஹீ குடின்ட் அட்டெண்ட் த எக்ஸாம். இந்த இடத்துல பீயிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடணும். இந்த பீயிங் அப்படிங்கிறது சிம்பிளில் வரக்கூடியது.
பி verb வரப்போ நம்ம என்ன is was are were. ஸோ he was late. he was என்ன இங்கே past tense குட் அப்படிங்கிறது past tenseல வரக்கூடியது. பி verbனா is was are were. ஸோ நம்ம இங்கே wasங்கிறது செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ he was late. and அதனால் he couldn't attend the exam. இப்போ இங்கே செக் பண்ணிக்க he was late தனியாக he couldn't attend the exam தனியாக அண்டுங்கிறது கோஆர்டினேட்டிங் கண்டிஷன். தேங்க்யூ.